ஸோ யூஸ்வலாக கட்லெட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து உருளைக்கிழங்குல தாங்க பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நாங்கள் வாழைக்கால வந்து கட்லெட் பண்ணியிருக்கோங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு அட்டகாசமாக பண்ணலாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழைக்கால வந்து நிறையா வந்து சைடிஷ் வந்து பண்ணியிருப்போங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழைக்காவில் வந்து கட்லெட் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கொதிக்கிற தண்ணியில் வந்து வாழைக்காவை 2 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், நல்லா வெந்து வரட்டுங்க. வந்து நமக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. வாழைக்காய் வந்து வெந்து வந்துருச்சுங்க. நம்ம இப்போ தோல் உரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு, நல்லா வந்து கையை வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருந்தால் நமக்கு மசிகிறதுக்கு வந்து ஈஸியாக வந்துடுங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா உதிரியாக ஊற்றி விட்டாச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கட்லெட் பண்ணுறதுக்காக 4 ரஸ்க்கு வந்து எடுத்திருக்கேங்க. இந்த ரஸ்க்கை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஸோ ரஸ்க்கை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கட்லெட்டுக்கு பண்ணுறதுக்காக வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதோட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து ஒரு 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து நம்ம போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்துருக்கேங்க, அதை வந்து தோல் சீவிட்டு அது துருவி போடுறேங்க. இப்போ நம்ம துருவுறதான் நம்ம இப்போ பார்க்குறது. நார்மலாக தட்டி போடுறதோட இந்த மாதிரி துருவி போடும்போது இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்குங்க நமக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து போடுறேங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கிறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டோன்னே அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கிலாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து வாழைக்காய் வந்து நல்லா உதிரியாக வந்து மசிச்சு வச்சுருந்தோங்க, அதை வந்து நம்ம போட்டுடலாம். இது போட்டோன்னே இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாங்க. இதுக்கு நான் வந்து தூள் உப்பு போடுறேங்க. ஏன்னா கல் உப்பு போட்டால் வந்து கரையாது, அதனால தூள் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விடுறேங்க. ஸோ எண்ணெய் ஊற்றினோடனே ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்புறம் வந்து இறக்கிடலாங்க. 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேங்க. உடச்சி ஊற்றி சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு போட்டிருக்கேங்க. அதாவது இந்த 2 முட்டைக்கு தகுந்த மாதிரிக்கு உப்பு போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கேங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. வந்து ரஸ்க்கை வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வாழைக்கால ரெடி பண்ணதுங்க. ஸோ வாழைக்கால இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கோங்க. அதில் வந்து நம்ம காமிச்ச முட்டை இருந்ததில் அந்த முட்டையில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் மேலே வந்து இந்த மாதிரி ஊற்றிடுறோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை எடுத்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரஸ்க்கு வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தால அதில் போட்டு அதை வந்து பரட்டி விட்டுக்கலாங்க. ஸோ அந்த முட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அந்த ரஸ்க்கு பவுடர் வந்து தூள் வந்து இதில் ஒட்டுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லா பைண்ட் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ரஸ்க்கு பவுடருங்க நம்ம பார்க்குறது. அதில் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பரட்டி வச்சுருக்கோங்க. நம்ம பரட்டி வச்சது தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறது. ஸோ இந்த கட்லெட் பண்ணுறதுக்காக ஒரு வந்து தோசைக்கல் வந்து எடுத்திருக்கேங்க. தோசைக்கல் வந்து நல்லா அடி கனமானதாக எடுத்திருக்கேங்க. ஸோ கல் காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஸோ நம்ம பரட்டி வச்சுருக்க இந்த கட்லெட்டை வந்து இதில் போட்டுடலாங்க. ஸோ ஒரு சைடு வெந்தோடனே நம்ம வந்து திருப்பி விட்டுறலாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று காயை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி கட்லெட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வாழைக்காவே நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து கட்லெட் வந்து நமக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பக்கத்தில் இருந்து பக்குவமாக பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.